அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புவியியல் மற்றும் பொருளாதாரத்திலிருந்து முக்கியமா ஒரு 50 வினாக்கள் தேர்வெழுதி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. நீதிபதிகள் மற்றும் திட்டம் வகுப்பவர்கள் யார்? கீழ்கண்டவற்றுள் நீதிபதிகள் மற்றும் திட்டம் வகுப்பவர்கள் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள். இரண்டாவது வினா, வேளாண்மை துறை கடன் பிரச்சனைகள் குறித்த குழு எது? வேளாண்மை துறை கடன் பிரச்சனைகள் குறித்த குழு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஆர்.வி. குப்தா கமிட்டி. மூன்றாவது வினா, வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எத்தனை கிலோமீட்டர்? வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எத்தனை கிலோமீட்டர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 3214 கிலோமீட்டர். இப்போ பாருங்க, இந்தியா வடக்கு தெற்காக 3214 கிலோமீட்டர், இந்தியா கிழக்கு மேற்காக 2933 கிலோமீட்டர், இந்திய கடற்கரை நீளம் 6000 கிலோமீட்டர், அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவு உட்பட 7516 கிலோமீட்டர். இது முக்கியமானது, பார்த்துங்க. நாலாவது வினா, 12ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் எது? 12ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2012 முதல் 2017 வரை. ஐந்தாவது வினா, ஆர்பிஐ வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா. ஆர்பிஐ வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 1949. ஆறாவது வினா, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்த ஆண்டு? ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்த ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1978. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு பணிகள் 1975. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு பணிகள் 1975. தேசிய ஊரக சுகாதார பணித்திட்டம் 2005. தேசிய சுகாதார கொள்கை 2002. தேசிய ஊரக சுகாதார பணித்திட்டம் 2005. தேசிய சுகாதார கொள்கை 2002. தேசிய கல்விக் கொள்கை 1986. இது முக்கியமானது, நோட் பண்ணிங்க. ஏழாவது வினா, பாரத் நிர்மான் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? பாரத் நிர்மான் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 2005. நிர்மல் பாரத் அபியான் என்பது கிராமப்புற சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 1999ஆம் ஆண்டு மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட திட்டமாகும். இதே பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா என்பது கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தும் நோக்குடன் 2000 டிசம்பர் 25ஆம் அன்று மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. இது ரெண்டு முக்கியமானது, பார்த்துங்க. எட்டாவது வினா, இரட்டை பதிவு கணக்கு பதிவியல் முறையை கண்டுபிடித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, லூகா பேசியாலா. ஒன்பதாவது வினா, அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் யார்? அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பத்தாவது வினா, தேசிய பங்கு வர்த்தக சந்தை அமைந்துள்ள இடம் எது? தேசிய பங்கு வர்த்தக சந்தை அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, மும்பை. 11வது வினா, திட்ட விடுமுறை காலம் என்பது எது? திட்ட விடுமுறை காலம் என்பது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1966 முதல் 1969 வரை. 12வது வினா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள்? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள்? சரியான விடை ஆப்ஷன் பி, 1986 டிசம்பர் 24. 13வது வினா, நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986.
14வது வினா தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது? தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி 2015 நவம்பர் 15. தூய்மை பாரத வரி 2015 நவம்பர் 15. 15வது வினா உலக வங்கி பன்னாட்டு நிதியமைப்பு தலைமையகம் எங்கு உள்ளது? உலக வங்கி பன்னாட்டு நிதியமைப்பு தலைமையகம் எங்கு உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ வாஷிங்டன். 16வது வினா மிதக்கும் மீன்பிடி கிராமம் எது? மிதக்கும் மீன்பிடி கிராமம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி டோன்லாஸ் ஆப் ஏரி. 17வது வினா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஜே.எம். ஹீன்ஸ். அடுத்தது பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ அமர்த்தியா சென். 19வது வினா ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்ன? ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி நாடுகளின் செல்வம். 20வது வினா இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது? இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது? சரியான விடை ஆப்ஷன் பி முதன்மை துறை. 21வது வினா சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி அமெரிக்கா. 22வது வினா வெண்மை புரட்சியின் தந்தை யார்? வெண்மை புரட்சியின் தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வர்கீஸ் குரியன். 23வது வினா வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எது? வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி பிரான்ஸ். 24வது வினா வாட் வரி இந்தியாவில் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹரியானா. 25வது வினா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது? பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி ரிசர்வ் வங்கி. 26வது வினா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி சர் விஸ்வேஸ்வரய்யா. 27வது வினா உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எது? உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் சி இங்கிலாந்து வங்கி. 28வது வினா இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எது? இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ எஸ்பிஐ பேங்க். 29வது வினா ₹1 நோட்டில் கையெழுத்திடுபவர் யார்? ₹1 நோட்டில் கையெழுத்திடுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மத்திய நிதித்துறை செயலர். 30வது வினா முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யார்? முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி டி.ஆர். மால்தஸ். 31வது வினா ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சோவியத் ரஷ்யா. 32வது வினா இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1951. 33வது வினா மான்சூன் எந்த மொழிச்சொல்? மான்சூன் என்பது எந்த மொழிச்சொல்? சரியான விடை ஆப்ஷன் பி அரேபிய சொல். மௌசும் என்ற அரேபிய சொல் இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருவம் என்பதாகும். மௌசம் என்ற அரேபிய சொல்லிற்கு பருவம் என்பது பொருளாகும்.
34வது வினா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது? ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2009. 35வது வினா தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி எது? தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நபார்ட் 1982. 36வது வினா ஆசியாவில் ஏழைகள் இல்லாத நாடு எது? ஆசியாவில் ஏழைகள் இல்லாத நாடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சிங்கப்பூர். 37வது வினா இந்திய அரசின் வரி வருவாயில் அதிக வருவாய் அளிப்பது எது? இந்திய அரசின் வரி வருவாயில் அதிக வருவாய் அளிப்பது எது? சரியான விடை ஆப்ஷன் டி கலால் வரி. 38வது வினா இந்திய பொதுத்துறை அமைப்புகளில் மிகப்பெரிய அமைப்பு எது? இந்திய பொதுத்துறை அமைப்புகளில் மிகப்பெரிய துறை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியன் ரயில்வே. 39வது வினா சிக்கிம் மாநிலத்தின் உயிர்நாடி என அழைக்கப்படும் ஆறு எது? சிக்கிம் மாநிலத்தின் உயிர்நாடி என்று அழைக்கப்படும் ஆறு எது? சரியான விடை ஆப்ஷன் பி திஸ்டா. 40வது வினா அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் மிகவும் பழமை வாய்ந்த வங்கி எது? சரியான விடை ஆப்ஷன் சி அலகாபாத் வங்கி. 41வது வினா தேநீர் அறிமுகப்படுத்திய நாடு எது? தேநீரை அறிமுகப்படுத்திய நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் பி சீனா. 42வது வினா அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளது? அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி எகிப்து. 43வது வினா சாக்லேட் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? சாக்லேட் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி சுவிஸ். 44வது வினா வெற்றிலை முதலில் எந்த நாட்டில் பயிர் செய்யப்பட்டது? வெற்றிலை முதலில் எந்த நாட்டில் பயிரிடப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி மலேசியா. 45வது வினா ஜிபிஎஸ் என்பது என்ன? கீழ்கண்டவற்றுள் ஜிபிஎஸ் என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி புவியின் மேற்பரப்பில் உள்ள இடங்களின் அமைவிடத்தை செயற்கைக்கோள்கள் மூலம் அறிந்து கொள்ளல் தான் ஜிபிஎஸ். 46வது வினா தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு இரவிலும் சந்திரன் தோன்றுவது டேஸ் ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 52 நிமிடம் தாமதமாக. 47வது வினா தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் இடம் எது? தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி வெப்ப பாலைவனங்கள். 48வது வினா கடல் தரையில் அதிக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இருப்பது எது? கடல் தரையில் அதிக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இருப்பது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆழ்கடல் சமவெளி. 49வது வினா ஹார்ஸ்ட் என அழைக்கப்படும் மலை எது? ஹார்ஸ்ட் என அழைக்கப்படும் மலை எது? சரியான விடை ஆப்ஷன் பி பிண்டமலை. இப்போ பாருங்க புவி மேலோட்டில் உருவாகும் மேடு பள்ளங்களால் ஏற்படும் பிண்டமலைகள் ஹார்ஸ்ட் எனப்படுகின்றன. கடைசி வினா சூரிய வல சுற்றுப்பாதையில் அதிக வேகத்தை கொண்டுள்ள கோள் எது? சூரிய வல சுற்றுப்பாதையில் அதிவேகத்தை கொண்டுள்ள கோள் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி புதன். நண்பர்களே நீ நம்ம புவியியல் மற்றும் பொருளாதாரத்திலிருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.